இல்லை ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அக்கா ஒரு துணி நினச்சி நல்லா அலசி வச்சுருக்கிறேன். எப்போவுமே முளை கட்டுற துணி தான் இது. பாருங்கள், இந்த கேழ்வரகு 2 டேஸ் நேற்று மார்னிங் ஊற வச்சேன், இன்றைக்கி மார்னிங் எடுக்கிறேன். 2 டேஸ் ஊறி இருக்கணும். ஊறினா தான் நம்மளுக்கு நல்லா அந்த முளை வரும். இதை வந்து இந்த துணியில் வச்சிடலாம். இப்போ எல்லா கேழ்வரகு எடுத்து அக்கா அந்த துணியில் போட்டுட்டேன். இதை அப்படியே முடிச்சு மாதிரி கட்டிடலாம். அவ்வளோதான். அந்த துணியை அப்படியே முடிச்சு போட்டுட்டுப்பா இந்த அக்கா ஜன்னலில் கட்டி தொங்க விட்டுருக்குறேன். இது ஒரு 1 டே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது முளை விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஜன்னலில் நேற்று மார்னிங் கட்டி தொங்க விட்டேன் கேழ்வரகை. இப்போ அவுத்து பார்த்துடலாம். நல்லா முளைச்சிருக்கோம். இன்றைக்கி மார்னிங் 1 டே கழித்து அவுத்து பார்க்குறேன். நேற்று மார்னிங் கட்டி தொங்க விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ தூரம் முளைச்சிருக்கு பாருங்கள். க்ளோஸப்பாக தெரியுதா? இன்னும் 1 டே விட்டோம்னா இன்னும் நல்லா முளைச்சிரும். அக்கா வந்து வெயில் அதிகமாக இருக்கிறனால துணி ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா காஞ்சிருச்சு. அதனால் நல்லா இன்னும் 1 டே விட்டுட்டோம்னா இன்னும் நல்லா முளைச்சிரும். இங்கே பாருங்கள் எப்படி முளைச்சிருக்கு பார்த்தீங்களா? இதில் செஞ்சால் தான் குழந்தைங்களுக்கு நல்ல சத்து. இப்படி முளைக்க விட்டுறணும். 2 டேஸ் ஊற வச்சு அப்புறம் 1 டே ஃபுல்லாக இப்படி முளைக்க விட்டுட்டா இன்னும் ஒரு நாள் நம்ம கட்டி தொங்க விட்டாலும் அது அந்த துணியில் வந்து ஈரத்தன்மை இருக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா முளைச்சிருக்கும். இது வெயில் செமையாக அடிக்குது. அக்கா வீட்டில் நல்லா எதிர் வெயில் படுது. அதனால் சீக்கிரமாக அது காஞ்சதுக்கப்புறம் அந்த முளை வந்து கம்மியாக இருக்குது. இன்னும் நல்லா முளை விடும். பாருங்கள், இப்போவே நல்லா தான் முளைச்சிருக்கு. தெரியுதா? பாருங்கள், அவ்வளோதான். இதை நம்ம அரைச்சி அக்கா இதை அரைச்சி என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி அக்கா கேழ்வரகு ஜூஸ் தான் பண்ண போகிறேன். இந்த முளை கட்டினதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அந்த அளவு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது போதும். நல்லா நம்ம ஃபஸ்ட்டு குறப்பாக சுற்றினதுக்கப்புறம் தண்ணி தெளித்து சுற்றினோம்னா இதில் நல்லா பால் எடுத்துடலாம். இது வாசனைக்கு இதில் 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவு சுற்றினதுக்கப்புறம் இப்போ நம்ம வாட்டர் ஊற்றலாம். இப்போ கொஞ்சமாக வாட்ரு ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ வாட்ரு ஊற்றிட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது இவ்வளோ அரைச்சது போதும். நம்ம இப்போ இந்த ஜூஸை வடிகட்டிக்கலாம். இப்போது நம்ம அந்த கேழ்வரகு அரைச்சதை இந்த ஜூஸை வடிகட்டிக்கலாம். இது ரொம்ப அந்த ஏலக்காய் வாசனை, அந்த பச்சை கேழ்வரகு முளைச்சோன்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. இப்போ தான் கேழ்வரகு அறுவடை செஞ்சுட்டு வந்து நாங்கள் கிராமத்துலலாம் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். அப்படியே முட்டை மாதிரி இருக்கும். அந்த கேழ்வரகு உள்ளே இருந்து நம்ம அது முளைச்சி வந்த உடனே அந்த கேழ்வரகு அறுவடை பண்ண முன்னாடி அதை பச்சையாகவே அப்போல்லாம் அலசவே மாட்டோம். எங்கள் தாத்தா ஊருக்குலாம் போனால் அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக அது ஒரு வாசனையாக இருக்கும். அந்த வாசனை நம்ம அந்த முளை கட்டினோன்னா அந்த வாசனை வருது. அந்த ஏலக்காயும் போட்டோடனே வாசனை சூப்பராக இருக்குப்பா. இதை அப்படியே நம்ம நல்லா அந்த பால் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிட்டு அந்த பாலை மட்டும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி கேழ்வரகு ஜூஸு அக்கா வீட்டில் கரெக்டாக 11 o'clock எல்லா ஜூஸும் எடுத்துருவேன். 10:30 10:45 எடுத்து 11 குடிச்சிடணும். எந்த ஜூஸ்னாலும் சளியே பிடிக்காது. இது ரொம்ப குளிர்ச்சின்னு எங்கள் பாட்டி அம்மாலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இது கேழ்வரகு ஹீட்டுங்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் குளிர்ச்சின்னு தான் சொல்லுவாங்க. இதை நல்லா அக்கா வடிகட்டிக்கிறேன். அவ்வளோதான். அந்த திப்பியை நம்ம வெளியே எடுத்து போட்டுடலாம். இப்போது இந்த கேழ்வரகு ஜூஸை ஒரு கிளாஸ்க்கு ஊற்றிடலாம். யாருக்கு எந்த அளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவு ஜூஸ் ஊற்றிக்குவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இதில் அக்கா வந்து நாட்டு சக்கரை தான் போட போகிறேன். ஸ்வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு தான் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அக்கா இந்த ஸ்பூனுக்கு முக்காவாக 2 தடவை எடுத்துட்டேன். போதும். அப்புறம் இதில் ஒரே ஒரு ஐட்டம் இப்போ சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு சப்ஜா சீட்டு வந்து விதை ஊற வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் போட்டால் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதை போட்டு மேலே அப்படி போட்டு கொடுத்தோடனே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக. இந்த பார்த்திங்களா, இதை எடுத்து அவங்க 2 ஸ்பூன் எடுத்து குடிச்சிட்டு தான் அப்புறம் வாய் வச்சு அந்த கிளாஸை உறிஞ்சி குடிப்பாங்க. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கேழ்வரகு ஜூஸு இன்றைக்கி அக்கா வீட்டில் எப்படி இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.